10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.1 second sum parunga. A camera is accidentally knocked off a edge of a cliff 400 feet high. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு கேமரா வந்து 400 ஃபீட் ஹைட்டில் இருந்து என்னவாகுது பாருங்கள், அந்த ஒரு மலையோட எட்ஜிலேருந்து கீழே விழுகுது. ஓகேவா? ஏ கேமரா ஃபால்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 t² இன் t செகண்ட்ஸ். அப்போ அந்த கேமரா விழுகிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், t செகண்ட்ஸில் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து 16 t². t செகண்ட்ஸில் 16 t². பாருங்கள், ஃபஸ்ட் அந்த கேமரா விழுகிற அந்த ஹைட் எங்கேருந்து விழுது பாருங்கள், 400 ஃபீட் ஹைட்லேருந்து மேலேருந்து கீழே விழுகுது. அந்த விழுகிற டிஸ்டன்ஸ் வந்து t செகண்ட்ஸில் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 16 t². ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்டு. அப்போ அது வந்து கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு, அந்த கேமரா கீழே விழுகுது இல்லையா, அது விழுகும்போது கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம், அந்த டச் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் எடுத்துருக்கும், இல்லை டச் பண்ணுற டைம் எவ்வளோ எப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்டு. பாருங்கள், அது விழுகிற ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 400 ஃபீட்டு. ஓகேவா? பட் ஏ கேமரா இஸ் ஆக்சிடென்டலி நாக்டு ஆஃப் எ எட்ஜ் ஆஃப் எ கிளிஃப் 400 ஃபீட் ஹை. எ கேமரா ஃபால்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப், அப்போ ஒவ்வொரு டைமுக்கும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ 1 செகண்ட்னா 16, இப்போ 2னா 16 × 2². அந்த மாதிரி நம்ம 2னா அப்படி அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்டு. அப்போ அந்த கிரவுண்டை அது ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும், ஹவு லாங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அப்போ அது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு. நம்ம லாஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் வெலாசிட்டினா அந்த இன்டர்வல். அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அந்த 2 டைம்ஸ் எடுத்து அதில் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்டு. அப்போ அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. எப்போ பாருங்கள், அது கேமராவை ஹிட் பண்ணும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இந்த 2 டாப்பிக்கும் முன்னாடி பார்த்தோம். ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், கொஸ்டின் வந்து பாருங்கள், கேமரா இஸ் ஆக்சிடென்டலி நாக்டு ஆஃப் எட்ஜ் ஆஃப் எ கிளிஃப் 400 ஃபீட் ஹை. அந்த எட்ஜிலேருந்து அது 400 ஃபீட் ஹைட்டில் வந்து ஆக்சிடெண்ட்டாக அந்த கேமரா வந்து கீழே விழுகுது. அப்போ ஒவ்வொரு செகண்ட்ஸ்லையும் அது விழுகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 t². ஒவ்வொரு செகண்ட்ஸ்னால் ஒவ்வொரு t செகண்ட்ஸ்லையும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த கேமரா கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது எவ்வளோ ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும். அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி அட் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு சொல்யூஷனில் எஸ்சி கிவன் என்ன பாருங்கள், S = 16 t². அப்போ அது கேமராவை ஹிட் பண்ணுது அப்படின்னா, அந்த கேமரா வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்ன வேணும் பாருங்கள், 0 வேறு. ஏன்னா கிரவுண்டை வந்து டச் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு 400. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கணும் நமக்கு, ஏன்னா அது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 400. அப்போ அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது S = எவ்வளோ பாருங்கள், 400 எடுத்துக்கணும். ஏன்னா அது மேலேருந்து கீழே விழுகும்போது அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எட்ஜ் ஆஃப் எ கிளிஃப் அது என்ன கொடுத்துருக்கு, 400 ஃபீட்னு கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ S = நமக்கு எவ்வளோ பாருங்கள், 400. அப்போ S = 400 அப்படிங்கும்போது நமக்கு எஸ்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள், 16 t². அப்போ 16 t² என்ன எடுத்துக்கணும், 400. ஏன்னா நமக்கு S வேல்யூ என்ன பாருங்கள் 400. அப்போ S = 400னா 16 t² = 400. அப்போ 16 t² = 400னா t² என்ன வந்துடும், 400/16. ஸோ அப்போ t² = 400ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 25. ஸோ அப்போ t² = 16. இப்போ t² = 16னா t என்ன வரும், +or-5 வருமா. பட் நமக்கு டைம் நெகட்டிவில் இருக்காதுங்கிறதுக்காக t என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ t = 5 செகண்ட். பாருங்கள், அப்போ அந்த கேமரா கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ பாருங்கள், 5 செகண்ட். ஏன்னா அது விழுகிற ஹைட் வந்து 400. அப்போ அது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும், 400.
given s என்ன பாருங்கள் 16t ஸ்கொயர். ஸோ இப்போ 16t ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 அப்படின்னா t ஸ்கொயர் என்ன 400/16. ஸோ இப்போ t ஸ்கொயர் 25. நான் டீயோட வேல்யூ நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் 5 செகண்ட். அடுத்து அதுலேயே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி with which the camera falls during the last 2 seconds. அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு அந்த கேமரா வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளவு 5 செகண்ட். அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 5 வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது 5 - 2 என்ன வந்துடும் 3. அப்போ டீயோட வேல்யூ என்ன பாருங்கள், t = 3 to t = 5 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் 2 செகண்ட்ஸ். லாஸ்ட் 2 செகண்ட்ஸுங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் 3 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும். ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் என்ன பாருங்கள், t = 3 to t = 5. நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா என்ன பார்த்தோம், f(b) - f(a)/b - a பார்த்தோமா. அங்கே ஃபங்க்ஷன் வந்து fனால f(b) யூஸ் பண்ணோம். இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பாருங்கள், டிஸ்டன்ஸ் s. அப்போ s(b) இங்கே bங்கிறது நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ s(b) b வேல்யூ என்ன பாருங்கள் 5 மைனஸ் s(a) என்ன 3/b - a. ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபார்முலா, அதாவது நியூட்டன்ஸ் கோஷன் சொல்லி பார்த்தோம் அதுதான் s(b) f(b) minus f(a)/b - a, that is s(5) minus s(3)/5 - 3. s(5) அப்படிங்கிறது நமக்கு என்ன, s(t)ல tக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம 5 அப்ளை பண்ணணும். s(t) என்ன பாருங்கள், s மீன்ஸ் s(t). அப்போ s = 16t ஸ்கொயரா. அப்போ s(5) அப்படிங்கும்போது இங்கே என்ன பண்ணணும், tக்கு 5 அப்ளை பண்ணால் 16 × 5 ஸ்கொயர், that is 16 × 25. 16 × 25 minus s(3). s(3) means நமக்கு என்னது 16 × 3 ஸ்கொயர். ஸோ அப்போ 16 × 3 ஸ்கொயர் வந்துடும் 9. ஸோ அப்போ 16 × 25 மைனஸ் 16 × 9 டிவைடட் பை 5 - 3 என்ன 2. ஸோ இப்போ 16 இதில் காமன் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதில் 16 காமனாக இருக்கும்போது அவுட் சைடு எடுத்தால் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த 16 காமன் அவுட் சைடு எடுத்துரு. 16 அவுட் சைடு எடுத்துனா இங்கே வந்துடும் 25 - 9 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த 16 2 கேன்சல் என்ன வந்துடும் 8. 8 × 25 - 9 என்ன பாருங்கள் 16. ஸோ இப்போ 8 × 16 8 × 16 எவ்வளோ வந்துடும் 128. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிங்க நமக்கு என்ன பாருங்கள் 128 ஃபீட் பர் செகண்ட். ஃபீட்டுங்கிறது நமக்கு என்ன இதில் டிஸ்டன்ஸோட யூனிட்டு, செகண்ட் அப்படிங்கிறது டைமோட யூனிட். அப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன பாருங்கள் 128 ஃபீட் பர் செகண்ட். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, f(b) minus f(a)/b - a. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் அதில் டைம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு இப்போ அந்த டேரக்ட் கொஸ்டின் இருக்க மாதிரி இன்டர்வல் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம டைம் 5 செகண்ட்லேருந்து லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்துடும் 3லேருந்து 5 செகண்ட்ஸ் தான் நமக்கு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் கேல்குலேட் ஆகுனால t வேல்யூ 3 அண்ட் t = 5 எடுத்து இதில் என்ன பண்ணுறோம் ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிடுறேன். ஓகேவா. இதில் தேர்ட் சம் என்ன கேட்டிருக்குன்னா, வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்னு கேட்டிருக்கு. இப்போ நமக்கு அந்த கேமரா வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ பாருங்கள் 5 செகண்ட். அப்போ அந்த 5 செகண்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன f' at the value of x. அப்போ இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா s' at t = 5. ஏன்னா 5 செகண்ட்ஸில் தான் என்னவாகுது நமக்கு அந்த கேமரா வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணிட்டு எடுத்துக்க டைம். அப்போ s(t) என்ன 16t ஸ்கொயர். அப்போ இதில் t = 5ல் s' ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ s(t) 16t ஸ்கொயர்னா s' என்ன பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 16 × t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்துடும் xn ஃபார்ம். அப்போ 2 × t⁻1 வருமா. அப்போ 16 × 2 என்ன வேணும் பாரு 32t. ஸோ இப்போ s' = 32t. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t செகண்ட்ஸ். நமக்கு கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்ப கொஸ்டின் கேட்டிருக்கா பாருங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். அப்போ கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளவு 5 செகண்ட். அப்போ அதில் t = 5 செகண்ட்ஸ் அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள் s'(5) = 32 × 5. 32 × 5 என்ன வரும் மல்டிப்ளை பண்ண நமக்கு 160. இது வெலாசிட்டி தானே. அப்போ யூனிட் என்ன வந்துடும், டிஸ்டன்ஸோட யூனிட் பை டைமோட யூனிட் வருமா. டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன ஃபீட் பர் செகண்ட். ஸோ அப்போ s'(5) = 160 ஃபீட் பர் செகண்ட். பாருங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி s'(t), அதாவது டு ஃபைண்ட் s'(t) at t = 5. பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.1 செகண்ட் சம் பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேமரா வந்து 400 ஃபீட் ஹைட்டில் வந்து நமக்கு கீழே விழுகுது. ஓகேவா.
அது வந்து t செகண்ட்ஸில் அதோட டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 16t². இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன கேட்டுக்காம பாரு. ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா நமக்கு கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் அப்படி எடுத்துக்க முடியும். பாரு, when hits the ground அப்படின்னா கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கும் 400. அப்போ s = 400ன்னு இங்கே 16t² = 400 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு t வேல்யூ கிடச்சிடும். அந்த t = 5 செகண்ட்ஸுங்கிறத என்ன பாருங்கள், இந்த கேமரா ஹிட்ஸ் த கிரவுண்ட் அந்த அட்டு t = 5 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அட்டு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்கல. அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸுங்கிறது என்ன 5, அதுக்கு முன்னாடி 2 செகண்ட்ஸ். அப்போ என்ன வந்துடும் 3 to 5 செகண்ட்ஸ். ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம என்ன ஃபார்மில் பார்த்தோம், f of b minus f of a by b minus a. இங்கே a வேல்யூ 3, bக்கு 5ன்னு அப்ளை பண்ணினா s of 5, s of 3 வந்து s = 16t²லேருந்து கால்குலேட் பண்ணி போட்டோம்னா இதோட ஆன்சர் என்ன பாருங்கள் 128 feet/second. இது ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கேட்டுக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன f dash of x at the point x. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம s dash of t at t = 5. அப்போ s dash of t ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் tக்கு அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன பாருங்கள் 160 feet/second. இதில் யூனிட் போட மறந்துடக்கூடாது. வெலாசிட்டி அப்படிங்கும்போது இதில் டிஸ்டன்ஸோட யூனிட் டிவைடட் பை டைமோட யூனிட். இங்கே டிஸ்டன்ஸ் டைம் யூனிட் வந்து ஃபீட்டு, டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ 160 feet/second. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.2 பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.2ல என்ன கொடுத்துருப்பாருங்க, டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன் எ லாங் ராட் ஆஃப் லென்த் 10 meter insulated at both end is a function of length x given by. இதில் டீங்கிறது நமக்கு என்ன எடுத்துக்கிற பாருங்க டெம்பரேச்சர். அப்போ என்ன டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், அந்த டெம்பரேச்சரோட யூனிட் எதில் கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸில் கொடுத்துருக்கு. இப்போ என்ன ஆகும் நமக்கு அந்த ராடு வந்து அந்த ராடோட லென்த் எவ்வளோ பாருங்கள் 10 meter. இப்போ 2 sides என்ன பண்ண இன்சுலேட்டட் அட் போத் ends. அப்போ நம்ம 2 sides 2 ends இன்சுலேட் பண்ணும்போது அது என்னவாகும் ஃபங்க்ஷன் அந்த கண்டிப்பாக அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க x × 10 - x. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன பாருங்கள், ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் 0. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் அந்த ராடோட லென்த் எவ்வளோ பாருங்கள் 10 meter. அந்த மிட் பாயிண்டில் வந்து அந்த டெம்பரேச்சரோட சேஞ்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு அது ரேட்டாக ஏன்னா அங்கே டெம்பரேச்சருங்கிறது நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி. அப்போ t = x × 10 - x. அப்போ கொஸ்டின் கேட்டுக்கிறது t வேல்யூ அந்த எக்ஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ வந்து டேரெக்டாக கொடுக்கல, ஆனால் மிட் பாயிண்ட் ஆஃப் த ராடுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ராடோட லென்த் எவ்வளோ பாருங்கள் 10 meter. அப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது அந்த ராடோட லென்த் என்ன எடுத்துக்கணும் நம்ம 5ன்னு எடுத்து இதில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதாவது dt/dx, அதாவது டு ஃபைண்ட் dt/dx when x = 5 meter. அதை தான் இப்படி கொஸ்டின் கேட்டுக்காம அந்த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன் எ லாங் ராட் ஆஃப் லென்த் 5 meter insulated at both end is a function of length x is given by t = x × 10 - x. இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு இந்த சம் பொறுத்த வரைக்கும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள் இதில் dt/dx at x = 5 ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாருங்கள் 0. அப்போ என்ன சொல்லணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் dt/dx at x = 5 வந்து 0ங்கிற ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். பாருங்கள் இப்போ இதில் கிவன் t என்ன பாருங்கள் x × 10 - x. கிவன் t என்ன பாருங்கள் x × 10 - x. இப்போ இதில் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும் x × 10 10x minus x × x என்ன வந்துடும் x². ஸோ இப்போ t = 10x minus x². நமக்கு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன dt/dx. ஸோ ஃபஸ்ட் அதை கால்குலேட் பண்ண dt/dx என்ன வரும் பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 × x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் x பண்ணும்போது என்ன வந்துடும் ஆன்சர் வந்து 1. ஸோ இப்போ 10 × 1 is 10 மைனஸ் 2x² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x⁴n ஃபார்மில் என்ன n × x⁴n - 1. இப்போ தட் இஸ் 2 × x⁴2 - 1 is 1. அப்போ 2x வந்துடுமா. ஸோ அப்போ 10 minus 2x. ஸோ அப்போ dt/dx என்ன பாரு நமக்கு 10 minus 2x. இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் அந்த ராட் ஆஃப் லென்த் வந்து x இருக்கிறப்ப. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் 5. ஏன் 5 எடுத்துக்கிறோன்னா அவங்க கொடுத்துருக்கிற கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராடு. அப்போ அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் அப்படிங்கும்போது நமக்கு மிடில் அந்த ராடோட லென்த் என்னவாக இருக்கும் 5. அப்போ அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் அட் x = 5. அப்போ x = 5ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ dt/dx at x = 5 is 10 minus 2 × 5. ஸோ அப்போ 10
2 into 5 என்ன வந்துடும் 10. அப்போ 10 minus 10 வந்து நம்ம 0. ஸோ அப்போ dt by dx equal to 0. That is the rate of change of temperature at the midpoint of the rod is 0. அப்போ இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. பாருங்கள் இதில் ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அந்த ராடோட லென்த் வந்து 10 மீட்டர். அதில் நம்ம இன்சுலேட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இன்சுலேட் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிட்டு வரும். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா the rate of change of temperature at the midpoint of the rod is 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். midpoint அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 5. ஸோ அப்போ to prove dt by dx equal to 0 when x equal to 5. ஸோ அப்போ இதிலேருந்து dt by dx ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் தான் பார்த்துக்கோ. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இதில் எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணாமல் நமக்கு டேரக்ட் ஆன்சர் என்ன கிடச்சிருப்பாங்க dt by dx equal to 0ன்னு கிடச்சிடும். இதுதான் rate of change of temperature at the midpoint of the rod is 0. Hence proved. Example 7.3 பாருங்க. A person learn 100 words for an English test. அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு வந்து அவர் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாருன்னா 100 வேர்ட்ஸ். The number of words the person remembers in t days after learning is given by w of t equal to 100 into 1 minus 0.1 t whole square. இதில் t வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 to 10 கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா the number of words the person remembers in t days. அதாவது t டேஸில் அவர் ரிமெம்பரில் இருக்க வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, அதாவது அவர் ஞாபகத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா w of t is equal to 100 into 1 minus 0.1 t the whole square. இப்போ அங்கே t வேல்யூ பார்த்தீங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 10, அதாவது 0லேருந்து 10 days. அதாவது 0 டேஸ்னால் ஸ்டார்டிங்கில் இப்போ 1 டேனா 1 டேக்கு அப்புறம் எவ்வளோ வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா இங்கே 1 அப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். சப்போஸ் இப்போ 2 அப்படிங்கும்போது 2 டேஸில் எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா இங்கே டீக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் அவர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ w அப்படிங்கிறது நமக்கு அந்த வேர்ட்ஸுங்கனால wங்கிற நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. w of t அப்படின்னா அதாவது வேர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t. t டேஸில் அவர் எவ்வளோ வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருக்காருங்கிறத ரிலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த w of t. w of t is equal to 100 into 1 minus 0.1 t whole square. இதில் t வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த ரேட் at which the person forgets the words 2 days after learning. அப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் ஃபர்கெட்ஸ் அப்படின்னா அவர் மறந்த வேர்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த ரேட் அட் விச் த பர்சன் ஃபர்கெட்ஸ் த வேர்ட்ஸ் 2 days ஆஃப்டர் லேர்னிங். அவர் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேஸ்க்கு அப்புறமா அவர் ஃபர்கெட்ஸ் த வேர்ட்ஸ், இங்கே மறந்த வேர்ட்ஸ் எவ்வளோங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ பாருங்கள் இதில் என்ன கொஸ்டின் பாரு, w of t அப்படிங்கிறது அவர் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருக்கிறது கொடுத்துருக்காங்க. கிவன் w of t என்ன பாருங்கள் 100 into 1 minus 0.1 t whole square. இப்போ நமக்கு இதில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்ன பண்ணுவோம், த டிஃபரன்சியேஷன் ஆஃப் w வித் ரெஸ்பெக்ட் டு t. ஏன்னா wங்கிறது t-யை டிபெண்ட் பண்ணி. அப்போ இதில் ஃபர்கெட்ஸ் அப்படிங்கிறது மறக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். இப்போ இதே வந்து ரிமெம்பர்ஸ் கொடுத்துருந்தா ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஓகே, அப்போ கிவன் w of t என்ன பாருங்கள் 100 into 1 minus 0.1 t the whole square. அப்போ ரேட் அப்படின்னாவே டிஃபரன்சியேஷன். அப்போ dw by dt equal to இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 100 அப்படியே இருக்குமா, ஏன்னா அது கான்ஸ்டன்ட். இப்போ 1 minus 0.1 t whole square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்துடும் x power n ஃபார்ம். இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா x power n-க்கு என்ன ஃபார்ம்லா n into x power n minus 1. ஸோ 2 into 1 minus 0.1 t whole power 2 minus என்ன வந்துடும் 1 வரும். இன்ட்டு இந்த மைனஸ் 0.1 ஏன் போடுறோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு எக்ஸாக இருக்கிறப்ப ஓகே, அதாவது டீயாக இருக்கும்போது ஓகே. இப்போ டி ஸ்கொயர்னா 2t போட்டலாம். ஆனால் இது வந்து செயின் ரூல். நம்ம இங்கே டீக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் வருது பாருங்கள் 1 minus 0.1 t. ஸோ அப்போ அகைன் செயின் ரூல் படி இந்த 1 minus 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் பாருங்கள் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடச்சிடும் மைனஸ் 0.1 into 1 வரும். தட் இஸ் மைனஸ் 0.1. இந்த இடத்துல இது போட மறந்துடக்கூடாது, பார்த்துக்கோ. இங்கே டி மட்டும் வந்து அப்படியே போடலாம். டி தவிர வேறு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அங்கே வந்து நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ dw by dt என்ன பாருங்கள் 100 into 2 into 1 minus 0.1 t இன்ட்டு இந்த மைனஸ் 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 0.1 வரும். இப்போ 200 into 2 இன்ட்டு மைனஸ் 0.1 போடும்போது நமக்கு என்ன மைனஸ் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ 2 into 100 into மைனஸ் 0.1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துருங்க 100 into 0.1 போட்டால் 10 வருமா, 10 into 2 என்ன வந்துடும் 20 into
1 minus 0.1t. So dw by dt equal to என்ன பாருங்க minus 20 into 1 minus 0.1 into t. இது நமக்கு dw by dt. அதாவது rate of change of w with respect to t days, with respect to time. அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. அப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 அப்ளை பண்ணோன்னா என்ன வரும் பாருங்க, at t equal to 2. at t equal to 2 போட்டால் என்ன வரும் பாருங்க, dw by dt equal to minus 20 into 1 minus 0.1 into 2. அப்போ என்ன வந்துட்டு பாருங்கள் மைனஸ் 20 இன்ட்டு இப்போ 1 மைனஸ் 0.1 இன்ட்டு 2 இதை மைனஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஆன்சர் வந்து minus 16 வரும். ஸோ dw by dt ஈக்குவல் டு minus 16. அப்போ த பர்சன் அப்போ மைனஸில் வருது இல்லையா, மைனஸில் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்சஸே பாசிட்டிவில் வருதுனாவே இன்க்ரீசிங் அந்த மாதிரி மீனிங், நெகட்டிவில் வருதுனாவே டிக்ரீசிங் அந்த மாதிரி மீனிங். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அதாவது dw by dt ஆன்சர் நெகட்டிவில் வரதுனால இப்போ இந்த சம்ம ஒருத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ரிமெம்பர்ஸ் த வேர்ட்ஸ், நெகட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்கட்ஸ் த வேர்ட்ஸ். அப்போ நெகட்டிவில் வரதுனால த பர்சன் ஃபர்கட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 16 வேர்ட்ஸ் ஆஃப்டர் 2 days ஆஃப் ஸ்டடியிங். அப்போ அவர் அந்த லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமே 2 daysக்கு அப்புறம் எவ்வளோ வேர்ட்ஸ் அவர் மறந்துருப்பார் அப்படின்னா 16 வேர்ட்ஸ். எவ்வளோ வேர்ட்ஸில் 100 வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டதில் எவ்வளோ வேர்ட்ஸ் மறந்துருப்பார், 16 வேர்ட்ஸ் வந்து 2 daysக்கு அப்புறம் மறந்துருப்பார் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். பாருங்கள் கொஸ்டின் நல்லா கவனி பாருங்கள். எ பர்சன் லேர்ன் 100 வேர்ட்ஸ் ஃபார் அன் இங்கிலீஷ் டெஸ்ட்டு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஒரு டெஸ்ட்டுக்காக 100 வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாரு. இதில் t daysல அவருக்கு ஞாபகம் இருக்கிற வேர்ட்ஸ் எவ்வளோனா w of t equal to 100 into 1 minus 0.1t the whole square. அப்போ t values நமக்கு என்ன பாருங்கள் 0 to 10. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து what is the rate at which the person forgets the words, remembers the words கேட்கல, forgets the words. அப்போ forgets the words அப்படிங்கும்போது ரெண்டு, ஏன்னா கண்டிப்பாக நாளாக என்னவாகும், நமக்கு வேர்ட்ஸ் வந்து இப்போ 100 வேர்ட்ஸ் கற்றுக்குறோன்னா நாளாக என்னவாகும், நமக்கு மறக்கும். அப்போ 2 நாளைக்கு அப்புறம் அவர் எவ்வளோ வேர்ட்ஸ் மறந்துருப்பாருங்க தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிவன் w ஆஃப் t டிஃபரன்ஷியேட் பண்ணால் tw by dt இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், அதான் w வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ கொஸ்டின் கேட்டுக்கிறது 2 daysக்கு அப்புறம். அப்போ டீக்கு 2 அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க மைனஸ் 20 இன்ட்டு இந்த டீக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து minus 16. அப்போ த பர்சன் ஃபர்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 16 வேர்ட்ஸ் ஆஃப்டர் 2 days ஆஃப் ஸ்டடியிங். அடுத்து எக்ஸாம்பிள் 7.4 பாருங்கள். எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஸோ தட் த டிஸ்டன்ஸ் மூவ்டு இஸ் அக்கார்டிங் டு த லா s of t equal to t cube by 3 minus t square plus 3. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன பாருங்கள் s of t equal to t cube by 3 minus t square by t square plus 3. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாருங்க, at what time the velocity and acceleration are 0 respectively. அப்போ அதில் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் 0 ஆகிறதுக்கு அது எந்த டைமில் அது 0 ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். பாருங்கள் இப்போ இதில் s of t என்ன பாரு, t cube by 3 minus t square plus 3 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க டைரெக்டாக வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கேட்கல, அந்த வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்போ 0 ஆகும்னு கேட்குறாங்க. அட் வாட் டைம் த வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன் ஆர் 0 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி 0 எடுக்கும்போது டைம் கிடச்சிடும். அதே போல் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவல் டு 0 எடுக்கும்போது அது எப்போ 0 ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ சொல்யூஷன் பாருங்கள். கிவன் s of t என்ன, t cube by 3 minus t square plus 3. s of t is equal to t cube by 3 minus t square plus 3. வெலாசிட்டிங்கிறது நமக்கு என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ். அப்போ v is equal to ds by dt. இப்போ ds by dt ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணு, t cube வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ண வந்துடும் 3 into t square. ஏன்னா x power n ஃபார்ம் n into x power n minus 1. அப்போ 3 t square divided by 3 minus t square டிஃபரன்ஷியேட் பண்ண வந்துடும் minus 2t. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 0. ஏன்னா இங்கே x power t power 0. இப்போ 0 இன்ட்டுன்னு போடும்போது அந்த ஆன்சர் நமக்கு என்ன ஆகிடும் 0. எப்போவுமே கான்ஸ்டன்ட் வந்து செப்பரேட்டாக இருக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இப்போ v is equal to ds by dt equal என்ன வந்துடும் 3t square by 3 minus 2t. இந்த 3 கேன்சல் என்ன வரும் t square minus 2t. இது என்ன பாருங்கள் v is equal to that is velocity at t seconds. என்ன வந்துடும் பாருங்கள் v is equal to t square minus 2t. இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கா, வாட் டைம் த வெலாசிட்டி 0ன்னு கேட்டிருக்கு இல்லையா. அப்போ வெலாசிட்டி 0 ஆகிறதுக்கு என்ன டைம்ங்கிறத கால்குலேட் பண்ண என்ன பண்ணால் போதும், இதில் வெலாசிட்டிக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ v ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன வரும் 0 ஈக்குவல் டு t ஸ்கொயர் மைனஸ் 2t. இதில் டீயை காமன் எடுத்துக்கோங்க. அப்போ t இன்ட்டு டீயை காமன் எடுத்துகிட்டு வந்துடும் t மைனஸ் 2.
ஸோ அப்போ t ஈக்குவல் டு 0 ஆர் t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம டூ ஃபங்க்ஷன்ஸை டூ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருதுன்னா கண்டிப்பாக ரெண்டுமே 0வாக இருக்கலாம். கண்டிப்பாக இல்லைன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எப்படி இருக்கும் 0வாக இருக்கும். t ஈக்குவல் டு 0 ஆர் t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ t ஈக்குவல் டு 0 t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் என்ன கிடச்சிரும் பாருங்க 2. அப்போ t ஈக்குவல் டு 0 ஆர் t ஈக்குவல் டு 2. t ஈக்குவல் டு 0 இல்லை t ஈக்குவல் டு 2 வரப்போ நமக்கு வெலாசிட்டி என்ன வேணும் பாருங்க 0. பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இப்போ டீக்கு 0 அப்ளை பண்ணுங்க, வெலாசிட்டி 0 வந்துருமா? ஆர் 2 அப்ளை பண்ணி பாருங்க, 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே 2 அப்ளை பண்ண வந்துடும் 4 மைனஸ் 4 0. அப்போ அட் வாட் டைம் இந்த வெலாசிட்டி 0னா t equal to 0 or at t equal to 0 or t equal to 2 the velocity becomes 0. Next acceleration. Acceleration அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுற பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண velocity. ஏன்னா ஆக்சலரேஷனுங்கிறது என்ன? the rate of change of velocity. the rate of change of velocityங்கிறது என்ன பாருங்க dv by dt. அப்போ v டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் பாருங்க t ஸ்கொயர் மைனஸ் 2t. அப்போ dv by dt a is equal to dv by dt. dv by dt என்ன பாருங்க t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t மைனஸ் t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ என்ன வந்துடும் 2t மைனஸ் t. இப்போ வெலாசிட்டி நமக்கு 0 ஆகிறது எப்படி? v ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ண மாதிரி. ஆக்சலரேஷன் 0 ஆகிறதுக்கு என்ன டைம்னா ஆக்சலரேஷன் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன வரும் 2t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2t ஈக்குவல் டு மைனஸ் 2 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 2. ஸோ அப்போ t ஈக்குவல் என்ன கிடச்சிடும் 1. அப்போ அட் t equal to 1 acceleration is 0. when t equal to 1 the acceleration becomes 0. இப்போ இதில் கொஸ்டின் வந்து நமக்கு s of t கொடுத்துட்டு வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் எந்த டைமில் 0 ஆகும்னு கேட்டுக்கோங்க. at what time the velocity and acceleration are 0 respectively. அப்போ வெலாசிட்டிங்கிறது நமக்கு rate of change of displacement ds by dt ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஈக்குவல் டு 0 போட்டால் எந்த டைமில் வெலாசிட்டி 0 ஆகுங்கிறது தெரிஞ்சிடும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னது dv by dtங்கிறதுனா a. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எப்போ ஆக்சலரேஷன் 0 ஆகுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ when t equal to 0 or t equal to 2 the velocity becomes 0 and t equal to 1 the acceleration becomes 0.